ஆதலால் பயப்படாதிருங்கள். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். தலைமயிரெலாம் எண்ணப்பட்டிருக்கிறதான். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நம்மளை பார்க்குறாரா, நம்மளை தெரியுமா அவருக்கு? ஐயோ நான் பெரிய பாவியாச்சே, நான் தகுதியே இல்லாதவனாச்சே, கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரா, என்னை ஏற்றுக்குவாரா, என்னை மன்னிப்பாரா, என்ன அவருடைய பிள்ளையாக்குவாரா, எனக்கு புது வாழ்க்கை தருவாரா, எனக்கு ஒரு புது ஆரம்பத்தை தருவாரா, என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உதவுவாரா, எனக்கு பலன் தருவாரா அப்படி நாம் நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், அவர் உங்களை தேடி வருகிற தேவன், உங்களை விசாரிக்கிறவர். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களை தேடி வர்றாரு. சகையை பாருங்கள், உலகம் அறிஞ்ச பெரிய திருடன். டேக்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னால் கலெக்ட் பண்ண வேண்டியதுக்கு மேலே கலெக்ட் பண்ணி பெரிய பணக்காரனாகிட்டான், ஊருக்கே தெரியும் இது கொள்ளைக்காரன். இயேசு வர்றாரு. அவன் ஊருக்கு வந்தப்போ இவன் குள்ளனாக இருந்தபடினால இவன் மரத்து மேலே ஏறி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனை சொல்கிறார், இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வர வேணும். அவன் இவரை கூப்பிடல, இவரே கூப்பிட்டுக்கிறாரு. வாப்பா அவங்க வீட்டுக்கு நான் வரணும். ஊரில் இருக்கவங்க பார்க்குறேன், இவன் வீட்டுக்கு போகிறாரு. எவ்வளோ நல்லவன் இருக்கான், ஊரில் எவ்வளோ பெரிய யோகியர்கள்லாம் இருக்கிறாங்க. இங்கே இவர் இருக்கிறாரு, அங்கே அவர் இருக்கிறாரு, பெரிய பெரிய பரிசுத்தவான்லாம் இருக்காங்க. அங்கே போகாமல் இவன் வீட்டுக்கு போகிறாரு இவர் அப்படின்னு பார்க்குறாங்க. அவன் வீட்டுக்கு தான் போகிறாரு. நான் கூட இன்றைக்கி நினைக்கிறேன், இன்றைக்கி அவர் இங்கே வந்தாருன்னா நம்ம வீட்டுக்கு வரேன்னு தான் சொல்லுவார் அவர். நீங்கள் நினைக்கிறீங்க அவர் வருவாரான்னு? இங்கே இருக்கிற பெரிய மனுஷர்கள் ஒரு வேளை வராமல் இருக்கலாம், அவர் வருவார் கண்டிப்பாக. அவர் எல்லாரை காட்டிலும் பெரியவர். நான் அவன் வீட்டுக்கு வரணுன்றாரு. வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போனோன்னு அதுக்குள்ளே இவனுக்கு மனமாற்றம் வந்துருச்சு. அங்கேயே வெளியே பிரசங்க கேட்டான். அங்கே உட்காந்தேன். உள்ளே வரத்துக்குள்ள மனசில் பெரிய மாற்றம். ஏதாவது யார்கிட்டையாவது வரி வசூலிக்கிறதுல அதிகமாக வாங்கியிருந்தேன்னா நாலத்தனையாக திருப்பி தரேன்ட்டான். அவ்வளோ சம்பாரிச்சிருக்கான் பாருங்க. வாங்கினதுக்கு நாலத்தனையாக திருப்பி தரேன்றான். எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு பாதி என் சொத்தை தர்றேன்றான். அவ்வளோ பெரிய மனமாற்றம் ஏற்பட்டுருச்சு. இவர் அவன் வீட்டுக்குள்ளே வந்தவர் அறிவிக்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்ட்டு. எனக்கு ஒருத்தர் அந்த காலத்தில் சொன்னார், ரட்சிப்பு அவ்வளோ லேசில் வராது. நாங்கள்லாம் 3 நாள் உபவாசம் இருந்தோம், தரிசனம் பார்த்தோம், கண்ணீர் விட்டோம். எத்தனை லிட்டர் விட்டோம் தெரியுமா கண்ணீர்? நீ கண்ணீர் விட்டியா? நீ கண்ணீர் விடல, நீ மனம் கசந்து அழல, நீ இது பண்ணல அது பண்ணல, அது எப்படி வந்துடும்? சும்மா வந்துடுமா? ரட்சிப்பு லேசில் வந்துடுமா? ரொம்ப லேசாக வந்துருச்சு. இப்பேற்பட்ட பாவிக்கு வீடை தேடி வந்துருச்சு. அவன் ஊரை தேடி வந்தது மட்டும் இல்லை, வீடை தேடி வந்து இன்றைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு அவன்கிட்ட அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஒன்று பண்ணிட்டு போயிட்டாரு. நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற கடைசி ஆள் வரைக்கும் விட மாட்டார் அவர். எல்லார் வீட்டுக்கும் வர்றவர் அவர். எல்லாரையும்